வணக்கம். இது அந்த காலத்து பித்தளை விளக்கு. இது அடுத்தது வந்து நாங்கள் துத்தநாகத்தார ஸ்மால் சைஸு. இது இரும்புலே கரண்டி, வார்ப்பு கரண்டி, ஒரே கரண்டி வார்ப்பு கரண்டி இது. இது தேக்கன் டப்பா, சதுர டப்பா, டீ குட்டில் உள்ளது. ரோஸ்வுட் பாக்ஸு, ஓவல் டைப் ரெண்டுமே ஸ்மால் சைஸு, பிக் சைஸு. இப்போ எல்லாம் மொத்தமாக இப்போ ஒன்றுனா பார்ப்போம். இப்போ வந்து அந்த காலத்து மகாலட்சுமி விளக்கு, பித்தளை விளக்கு இது. இந்த விளக்கு வந்து நம்ம அதிகமாக வெளியில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. முன்ன மாதிரி ஜாஸ்தியெல்லாம் கிடைக்கிறதில்ல. இப்போ ரொம்ப ரேராக கிடைக்கிது. இது வந்து இரும்பு துத்துனா தகர டப்பா, ஸ்மால் சைஸ், ரொம்ப சின்ன சைஸ். ஃபஸ்ட்டு சைஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப சின்ன சைஸு. இது பருப்பு போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அண்டு வைக்காது. அடுத்தது வந்து சதுர பாக்ஸு உள்ள டீ குட் பாக்ஸ் இது உள்ள ரோஸ்வுட் பாக்ஸு உள்ள ஒரே மரத்தில் ஆனது. ஜாயிண்ட் எதுவும் கிடையாது. ஒரே மரம். இந்த எழுத்து எழுதியிருக்காங்க, சிட்டியாஸ் நேம்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒரே மரம், ஜாயிண்ட் வெடிப்பு, டேமேஜ் எதுவும் இல்லை, சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி உள்ள ஒரே மரம் தான் ஸ்மால் பீஸில். ரோஸ்வுட்லேயும் டேமேஜஸ் எதுவும் கிடையாது, சுத்தமாக இருக்குது. வெடிப்பு எதுக்கு டேமேஜ் எதுவும் கிடையாது. கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ரோஸ்வுட் கலர், ரோஸ்வுட் இது. அந்த காலத்து ஸ்லைடிங் டைப்பு. நல்லா உள்ள சுத்தமாக இருக்குது. எந்த வெடிப்பும் கிடையாது, டேமேஜஸ் எதுவும் கிடையாது. நல்லா தெளிவாக இருக்குது. அதில் அடுத்து வந்து நம்ம உள்ள வெளியில் பேரில் இருக்காங்க. நல்லா சுத்தமாக இருக்கனால எல்லாமே நம்ம தெளிவாக காட்டிடுறோம். முன்ன பின்ன சைடு எல்லாமே காட்டுறோம். ஏன்னா அதனால் நல்லா இருக்குது. ஜாமான் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. டேமேஜஸ் எதுவும் இல்லை. சுற்றி காட்டுற ஒரே மரம் இது. திரும்பியும் சொல்கிறேன், நல்ல ஒரே மரத்தில் ஆனது. டேமேஜ் எதுவும் கிடையாது, சுத்தமாக இருக்குது. ரோஸ்வுட் ரெண்டுமே ரோஸ்வுட். இது டீ குட்டு, பேர் எழுதியிருக்காங்க, சிட்டியார் நேமு. சுற்றி காட்டுறேன், பின்னாடி காட்டுறேன். இது டேமேஜ் எதுவும் இல்லை, சுற்றி நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. மேலே பெயிண்ட் அடிச்சு கலர் பண்ணியிருக்காங்க, ரோஸ்வுட் கலர் பண்ணியிருக்காங்க. நல்லா தெளிவாக இருக்குது. டீ குட் ஆனால் இது ரோஸ்வுட் கலர் பண்ணியிருக்காங்க. ஒரே வீட்டில் வாங்கினால ஒரு எல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது. அடுத்து வந்து இது வெங்கலக்கரண்டி மாதிரி. இது வந்து இரும்புலே ஒரே இது ரிவிட்டு இல்லாத கரண்டி. இது வார்ப்பு கரண்டின்னு பேர். அந்த பித்தளை கரண்டி மாதிரி, பித்தளையில் வார்ப்பு மாதிரி, இதுவும் இரும்பில் வார்ப்பு கரண்டி. இது போக இன்னொரு ஐட்டம் ஆட் ஆகுது. அந்த ஐட்டம் வந்து ஏழுமுக விளக்கு, பித்தளை விளக்கு, கொழும்பு விளக்குன்னு பேர். பேஸ் கீழே வந்து பெருசாக இருக்கும். நல்லா பூ மாதிரி விரிஞ்சு மேலே 7 முகம் வரும். இந்த முகம் 7 முக விளக்கு. 7 முக விளக்கெல்லாம் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப ரேராக தான் வருது. மேலே அதுக்கு மேலே கூம்பு, கொடிமரம் மாதிரி கூம்பு வரும். 7 பட்டைகள் வரும். இதில் இந்த பட்டை நடுவில் 7 பட்டை வரும். அதுக்கு மேலே நல்லா தெளிவாக இருக்கும் விளக்கு. நல்ல சுத்தமாக இருக்குது. 7 முக விளக்கு யூஸ் பண்ணவே இல்லை. செட்டியார் வீட்டில் சீர் வச்சது தான் இந்த விளக்கெல்லாம். ரொம்ப ஏற்றவே இல்லை. அந்த காலத்தில் சீர் வைக்கிறதுனால நல்லா தெளிவாகவே இருக்குது. யூஸ் பண்ணல, நல்லா தெளிவாக இருக்குது. ஏற்றிருந்தாங்கன்னா கருப்பாக இருக்கும் எல்லாமே. அதனால் நல்லா சுத்தமாக இருக்குது. பழசு அப்படியே சீர் வச்சதோடு அப்படியே செட்டி வீட்டில் பூட்டி வச்சுருவாங்க. பித்தளையோட போட்டு அப்படியே வச்சுருனால சில ஐட்டம் துணி கட்டி வச்சுருவாங்க, சில ஐட்டம் அப்படியே வச்சுருனால